எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ் மிராக்கிள் அண்ட் இட்ஸ் மீ சாரு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து பாலியில் இருக்கோம். தமிழில் பார்த்த மாதிரியே வந்து ஃபுல் டே நம்ம வந்து பாலியில் இன்னைக்கு சாப்பிட போகிறோம். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஆக்சுவலாக 2 நாள் நான் ஏற்கனவே இங்கே சாப்பிட்டேன். பாலியில் சாப்பிட போகிறோம். பாலியிலே சாப்பிட போகிறோம்னு கேட்டுச்சேன். பாலியிலே சாப்பிடலாம். ஃபுல்லாகவே ஒன்றுமே பச்சை பச்சைன்னு தான் இருக்குது. அண்ட் 2 நாள் இங்கே ஆல்ரெடி தங்கியாச்சு. பயங்கரமான ஃபுட் எல்லாமே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த மாதிரிலாம் ஜெயிகா சொன்னாங்க, ஊர்லலாம் கிடைக்கிறதுக்குன்னா வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பல ஹோட்டல்லாம் ரீசர்ச் பண்ணி போகணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலி வந்து ஸ்டீக் எல்லாம் இங்கே வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் கிடைக்குது. நம்மலாம் வந்து நம்ம ஊரில் ஸ்டீக்லாம் தேடி கஷ்டப்பட்டு நிறைய காசு கொடுத்து வாங்கணும். இங்கே அப்படியே 500 ரூபாய் 200 ரூபா 400 ரூபாய்க்குலாம் வந்து ஸ்டீக் கிடைக்குது நம்ம ஊர் காசு கன்வெர்ட் பண்ணும்போது. நான் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் நம்ம ஊரில் பிரியாணி சிக்கன் ரைஸ் தவிர வாங்காத ஆள். ஸோ எனக்கு அதனால பெருசாக எதுவும் தெரியாது. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மெனு கார்ட்லேயும் எனக்கு ஜெனிக்கா தான் வந்து எது பெஸ்ட்டாக இருக்கும், எது வந்து போக்கு பீஃப்லாம் போடாமல் ஃபிஷ் போடாமல். ஆக்சுவலி நான் ஃபிஷ் சாப்பிடுவேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பட் ஆனால் இந்த ஊரில் வந்து அது நாற்று அடிக்குது ஒரு மாதிரி அப்படி இருக்குது. அதனால் நானே வந்து ஜெனிக்கா மாதிரி சீ ஃபுட் இங்கே எடுக்கிறது இல்லை. ஒன்லி சிக்கன் மட்டும் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அவங்க எனக்கு பாசி மாதிரி கிளம்பியிருக்காங்க. நான் ஜம்ப் சூட்டில் இருக்கேன். அதனாலே எனக்கு ஆக்டிவிட்டீஸ் வேறு இருக்குது கைஸ். அதையும் சேர்ந்து பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். உங்களுக்கு காட்டுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இப்படி தான் நாங்கள் வந்து சிங்கப்பூர்லேயும் ஒரு சேலஞ்ச் பண்ணி அதை பார்த்துருப்பீங்க. இது வந்து இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி அபவுட் ஃபுட் சேலஞ்ச், இட்ஸ் அபவுட் பாலி பிளாக். ஓகே, இப்படி தான் ஆரம்பிப்போம். கடைசியில் எப்படி போகணும்னு எங்களுக்கே தெரியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு ஃபுல் டே நம்ம வந்து பாலியில் என்னெல்லாம் சாப்பிட போகிறோங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்துட்டு ஹோட்டலில் தான் இருக்கும். இப்படி ராஜா பகுத் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஹோட்டலில் நான் உங்களுக்கு இன்ஸ்டாவில் ஸ்டோரிஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க. இப்போ ஒரு நாள் முடிச்சு ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து ஹோட்டல்லே வந்து காலையில் அவங்களே ஓசியா சோறு கொடுத்துருவாங்க. அண்ட் அதுதான் இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம். கரெக்டாக அதனாலே காலையில் சீக்கிரமாக எழுந்து கிளம்பியிருக்கோம். ஸோ லெட்ஸ் see அங்கே என்னெல்லாம் இருக்குது, எப்படிலாம் டேஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்ப்போம். கைஸ், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டிய இடமே பார்க்கறதுக்கு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருக்குது. ஃபுல்லாக வந்து காடு, மலை, இயற்கை, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான வியூ அண்ட் லொக்கேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர் நைஸ். ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியல, வில் see. ஸோ கைஸ், இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நாங்கள் இந்த இடத்துக்கு வரும்போதே வந்து உங்கள் காலையிலே கேட்டு வச்சுட்டாங்க. லைக் நீங்கள் ஆக்சுவலி புஃபேட் சிஸ்டம் கிடையாது. வந்து நம்ம காலையில் எல்லாத்தையும் எடுத்துக்கலாமா, நம்ம எடுத்து சாப்பிட்றோமா அப்படின்னு இருக்கோம்ல. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னாலே மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். இங்கே வந்து அந்த சிஸ்டம் அவங்க ஃபாலோ பண்ணல. ப்ரீ ஆர்டர் கமன் ஈட் அப்படின்ற மாதிரி 1-2 ஃபுட் இல்லை, அப்படி ஒரு லிஸ்டே வச்சிருக்காங்க. ஜூஸா 4 வகை ஜூஸ், மெயின் கோர்ஸா மெயின் கோர்ஸ், பிரெட்னா பிரெட், டெசர்ட்ஸ்னா டெசர்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து தே ஹேவ் வெரைட்டிஸ். அதுலேருந்து நாங்கள் ABCDEFG அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதை எடுத்துட்டு வர்றதுக்கு அவங்க போயிருக்காங்க. ஒரு ராயல் ஃபீலிங்ல இருக்கு இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி. வி ஆர் ரிச் அண்ட் ராயல். ஸோ நாங்கள் வந்து நேற்று நைட்டே வந்து என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணிட்டோம். ஒரு எப்போ வரோன்னே தெரியல. பப்பாளியே எவ்வளோ காய்ச்சிருக்கு பாரு. மலை மாதிரி இருக்கு ஸ்லோப். இதுல எப்படி தென்னை மரம் வருதுன்னு தெரியல. நான் பார்த்ததே இல்லை. ஊட்டி, கொடைக்கானல் அந்த இடத்துல நல்லா இருக்கும்ல ஸ்லோப். எங்க ஊர்ல இப்படிதான், எங்க வீட்டுல நிக்கிற மரமே இப்படிதான் நிக்கும். I am weak in geography guys. அப்படிதான் நிக்கும். எவ்வளோ சோறு எல்லாம் நீதான் இங்க பார். Thank you. So guys, உணவெல்லாம் வந்து விட்டது. பார்ப்பதற்கே டேபிள் நிறைஞ்சு ரொம்ப ஜாலியா இருக்கு. இவ்வளவுதான் சொன்னோமா? நக்கலை பத்தியா? டேபிள் ஆக்சுவலி வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இதுக்கப்புறம் கொடுத்தா கூட இவ்வளவுதான் சொன்னோமாவா? ஸோ இது டிஷ் பேர் என்ன? இது நீங்க தானே ஆர்டர் பண்ணீங்க. இது வந்து கிராங்னு வரும்னு நினைக்கிறேன். அயாம் இல்ல, அயாம் வரல. அயாம் நைட் ஆர்டர் பண்ணது. இது வந்து மெய் கிராங் ஏதோ ஓகே. கோரிங்கா நூடுல்ஸ் கோரிங்கா இல்ல, ஃப்ரைட் நூடுல்ஸ் மே கோரிங். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டா. ஓகே ஃபைன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி தான் வாங்கியிருந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் வாங்கியிருந்தோம். அப்புறமேட்டு வந்து திஸ் யோகர்ட் ஃபார் டெசர்ட், ஜூஸு, நான் வந்து ஃப்ரூட் சாலட், கட்டட் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி நிறைய வாங்கியிருக்கோம். லெட்ஸ் ஸ்டார்ட். டைம் ஆயிடுச்சு ஆக்சுவலி. டிரைவர் அண்ணா வேறு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் சீன் போடுவேன் ஸ்டார்டிங்கில். பட் ஆனால் எந்த அளவுக்கு போகும் தெரியாது. கொஞ்ச நேரத்தில் வந்து கையில் எடுக்க ஆரம்பிச்சிடுவேன்.
டேஸ்ட் அற்புதமா இருக்கு. நூடுல்ஸ் செம்மையா இருக்கு. இங்க வந்தது வந்து ஏதோ ஆர்டர் பண்ணோம், என்னதை சாப்பிடணும்னு ஒண்ணுமே ஐடியா இல்லாம சுத்திட்டு இருக்கிறேன். எதுக்குமே ஐடியா இல்லாம சுத்திட்டு இருக்கேன். ஆக்சுவலி ஜஸ்ட் குழந்தை இல்லை அப்படின்னா என்ன நீங்க வந்து பாலியில வந்து பிச்சுக்கறியா பார்க்கலாம். இது இப்ப என்ன ஜூஸ்? ஆரஞ்சு. ஆரஞ்சு. மஞ்சள் கலர்ல இருக்கிறது ஆரஞ்சு ஜூஸ், ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது மேங்கோ ஜூஸ். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இது என்ன கணக்குன்னு எனக்கே புரியல. பட் இருந்தா நான் வந்து என்ன ஜூஸ் சொன்னேன்? ஆரஞ்சு சொன்னேன். சரி நாங்க வச்சுக்கோங்க. நாங்க வந்து வெயில் அடிக்கிறோம். ஐயோ நாங்க தான் அப்படி வெயில உட்கார வைக்கிற பத்தியா? விட்டமின் டி அவ்வளோ இருக்கு உள்ள. ப்ரோ டிசைட் டு சிட் ஹியர். கொஞ்சம் சில்லுன்னு இருந்திருக்கலாம் இருந்தாலும். நாங்க இன்னொரு விஷயம், இந்த ஊர்ல என்ன நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம், இந்த ஊர்ல தண்ணி வந்து கிடைக்கவே கிடைக்காது. தண்ணியை வந்து ரொம்ப காசு கொடுத்து அதிக காசுக்கு வாங்க வேண்டிய நிலைமை. ஸோ எல்லாருமே வந்து ஹோட்டல்லே பிடிச்சிட்டு வந்துருங்க, 2 பாட்டில் கொடுப்பாங்க, அதையே வந்து யூஸ் பண்ணிக்கோங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க வந்து எங்களுக்குள்ள இன்னொரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்குள்ளே செட் ஆகாத ஒரே விஷயம். எஸ், ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஐஸ் வாட்டர் சுத்தமா குடிக்க மாட்டேன். ஐஸ் வாட்டர் மட்டும் ஐஸ் போட்டு அடி குடிச்சு அப்படி பண்ற ஆள் நானு. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஊரை ஏமாத்துறோம். லைக் நாங்கள் வந்துட்டு நார்மல் வாட்டர் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்டுட்டு தனியாக வந்து ஐஸ் மட்டும் கொடுக்குறீங்களா, அது ஐஸ் வந்து இங்கே ஃப்ரீ, தண்ணி காசு ஐஸ் ஃப்ரீ. என்ன கதைனே புரியல. நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் 2 பேர் இருக்கோம், எங்களுக்கு 2 கிளாஸ்ல கொடுக்குறீங்களா, ஐஸ் தனியாக வாங்கி வச்சுட்டு நார்மல் வாட்டர் வாங்கி வச்சுட்டு நாங்கள் வந்து கலந்து நான் சில்லுன்னு குடிப்பேன், அவங்க நார்மலாக குடிப்பாங்க. எப்படி மாசா இந்த மாதிரி மூலெல்லாம் எங்களுக்கு தான் வேலை செய்யும். மாசம் வெயில் கொளுத்து அதிகமா இருக்கிற காரணத்தால் நான் ஆப்போசிட் சேருக்கு போகிறேன். கரெக்டா இது போயிட்டான். இவ்வளவு மரம் வந்து மூஞ்சில அடிக்குது. லெமன் தானே இது? செமையா இருக்கு. லெமனா? இதுவா? லெமன் தான். கொய்யா பழமா? முட்டை சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கைஸ், ஒரு வழியா முழுசையும் ஒன்னா உட்காந்து நான் சாப்பிட்டு காலி பண்ணிருக்கேன். அவ காலையில தவிர வேற எப்பயுமே முழுசு சாப்பிட மாட்டா. பாதி அவ சாப்பாடு நல்லா சாப்பிடணும். எனக்கு வந்து காலைல இந்த இட்லி தோசை இதெல்லாம் சாப்பிடாம சிக்கன் நூடுல்ஸ் தான் சாப்பிட்ற மாதிரி செட் ஆகாத மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அதனால அப்படியே வச்சேன். இன்னைக்கு பாருங்க, முழுசா நான் சாப்பிடுவேன். ஏன்னா இன்னைக்கு வீடியோ எடுக்கிறனால நீ சாப்பிடுவேன். மற்ற நாள்லாம் சுத்தமா சாப்பிட மாட்டான். சாப்பிடவே மாட்டேன். இனிமேல் நான் தான் சாப்பிட வேண்டியதா இருக்கு. 2 கிலோ ஏறி இருப்பேன். எப்படியும் நான் கொஞ்சம் குறைஞ்சிருப்பேன்னு தான் நினைக்கிறேன் கைஸ். ஏன்னு தெரியல, ஏன்னா நான் சாப்பிடல. வாங்கிட்டு வந்த எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து இப்போ போடும்போது கொஞ்சம் லைட்டா லூஸா ஃபீல் ஆகுது. பாப்போம், வீட்டுக்கு போயிட்டு செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். கைஸ், நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஏவிடிக்கு தான் வந்திருக்கோம். ஏவிடியில வந்து நாங்க பைக் ஓட்ட போறோம். ஒரு மணி நேரத்துக்கு நாங்க ரொம்ப பிஸி கைஸ். ஸோ லைட்டா சாப்பிட்டதுனால லிப்ஸ்டிக் நட்டம் காலி ஆயிடுச்சு. போய் வீடியோ எடுக்க போறது கிடையாது, பட் ஸ்டில் நான் வந்து கொஞ்சம் லிப்ஸ்டிக்லாம் ஹோட்டேன். நாங்க பண்ண தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் பழைய ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருக்கோம். நல்ல ட்ரெஸ் இப்பதான் காலையில போட்டு வந்தேன், பட் உடனே மாத்த வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த ஏவிடியில போனா சேரு இது வந்து ஆயிடும். ஏவிடியிலையும் போயிட்டு நாங்க வீடியோ எடுக்குமான்னு தெரியல. ஸோ அதனால இந்த ட்ரெஸ்ஸை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு. ரொம்ப கவலையா இருக்கு. பட் இட்ஸ் ஓகே, பாய். போயிட்டு வரோம். போயிட்டு வந்து நம்ம சாப்பிட தான் போறோம்னு நினைக்கிறேன். பிகாஸ் எங்க ஃபுட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. போய் போறட்டா கூட்டு போயிட்டு வந்துடுறா டிரைவர் பேசஞ்சர். மாப்பிள்ள வண்டியில ஏறு. மூட பொருளோனே முந்தி முந்தி விநாயகனே. எங்க கல்யாணம் கூட எனக்கு தான் அவளை நான் மட்டும் 4 வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். லாரியில அடிபட்டு சாவ போறோம்னு நினைக்கிறேன். ஹெல்மெட் வேற நிக்க மாட்டுது. தலைக்கு உத்தரவாதமானு தெரியல காய். 8 போட தெரியுமா? 16ஆவது போடு. மாசா காரணம் பண்ண தெரியுமா? இவ்வளவு டிராபிக்ல நடு ரோட்ல சென்டர்ல நின்று இருந்தாங்க. என்னவோ எங்க ஊர் மாதிரி சென்டர்ல. எங்க போறா பாருங்க சார். சரி, என் மேல தப்பு இல்ல கைஸ். அது வந்து இப்படி நகர்த்தவே முடியல. நம்ம வந்து இதெல்லாம் வலிக்குது அப்படி ஃபுல் நகர்த்துறதுக்கு. அதனால அவரே வந்து டைட்டா இருக்கு, நான் வேற மாத்தி கொண்டு வரேன்ட்டாரு. ஏன் மேல தப்பு இல்லை. ஐயோ கத்தி மட்டும் குளி 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 குளி. முதல் நாளே காட்சி பிழை போலே. ஆக்சுவலி இந்த மொத்த ட்ரிப்பையும் நான் தான் சாருவை பார்த்துப்பேன். பட் இந்த மாதிரி அட்வென்ச்சர் அதெல்லாம் வந்து சாரு என்ன பார்த்துப்பேன். இல்லையா வீடியோ ரியாக்ஷன் மட்டும் பாருங்க, பார்த்து குதூகலமா இருக்கும் உனக்கு. வாய்ப்பே இல்ல. நாள் முடியும் தோலா கடகடன் தவுலா வரும். ஏதோ நொறுங்குதே. என்னால் முடியாது தோலா. சாரு நல்லா சத்தியமா பயமா இருக்கு.
செம்ம பயமா இருக்கு. ஐயோ ஐயோ பிரேக்ல நிப்பா. ஆமா ஆமா ஆமா. ஐயோ இல்ல அது இடிச்சுதான் அவரே வரணுங்கிறாரு. லைட்டா அம்மா ஐயோ கைஸ் முடியல. போயிட்டு ரெவன்ல போயிட்டு எல்லா கடவுளுக்கும் பிரேக் டைம் அங்க. ஓகே, அதனால வந்து இங்கேயே அவங்களே வந்து தண்ணி, கோக்கு, ஸ்ப்ரைட் எல்லாம் வச்சிருக்காங்க. சாரி நான் பத்திரமா உயிரோட கூட்டு வந்துட்டேன் கைஸ். இன்னும் இருக்கு வீட்டுக்கு போற வழி. இதுக்கப்புறம் ரோடு தான், பிரச்சனை இல்லை. உள்ள காடே தாண்டியாச்சு. ஸோ போய் ஏதாவது சாப்பிடுவோமா? ஒரு ஜூஸ் குடிப்போம். நம்ம இன்னைக்கு ஃபுட் சேலஞ்ச் வேற பண்றோம்ல, வாங்க ஜூஸ் குடிப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரைட்டு, கோகோ கோலா, அப்புறமேட்டு பியர்லாம் இருக்கா, நமக்கு தேவையில்லாது. ஜூஸ் குடிங்க ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா கிரீன் ஃப்ரெண்ட்ஸ். இன்பமா இருக்குதையா. வண்டியெல்லாம் ஓட்டி கை கால்லாம் ஒரே வலி. பார்த்தேன் நான். ஓகே 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 அப்படின்னு சோபா முடியல கைஸ். லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் பயந்து போயிட்டு மறக்கவே மாட்டேன். இதுக்கப்புறம் பயங்கரமா இருந்தது. எங்களுக்குள்ள இவ்வளவு தடவையா? நான் சும்மா தான் இருந்தேன். டெம்பிள் ரன் பயங்கரமா இருந்தது. சீரியஸ்லி வேற லெவல். இதுக்காண்டே திருப்பி கூட பாலி வரலாம் கைஸ். நைஸ். ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இங்கேயே வந்து ஃபுட் தர்றதா சொல்லியிருந்தாங்க ஏடிவியோட. நம்ம வந்து ஏடிவி முடிச்சுட்டு பாலி ஸ்விங் போயிட்டு அப்புறம் வந்து சாப்பிட வாங்கிட்டு போயலாம் நினைச்சோம். பட் ஆனா இப்பவே டைம் ஆயிடுச்சு. நாங்க ஓட்டுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட்டு நம்ம பாலி ஸ்விங் போயிடலாம். ஸோ கைஸ், இவ்வளோ நேரம் வந்து நாங்கள் நல்லா சொகுசா சாப்பிட்டு செம்மையா இருந்தோம் இத்தனை நாளா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே ஃப்ரீ சாப்பாடு இருந்தாங்க. ஃப்ரீ சாப்பாடு இல்லை, நம்ம கட்டின சாப்பாடு. காலையிலயும் முடிச்சுல ஆக்சுவலி எஸ் கைஸ், காலையிலயும் மதியம் ஒரே சாப்பாடா கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் டேஸ்ட் இருக்கும் இதெல்லாம். நீங்கள் சிக்கனே போடல பார்த்தீங்களா? சிக்கனே போடலக்கா, முட்டை மட்டும் கொடுத்துருக்காங்க. காலைல சாப்பிட்டு அதே மாதிரிதான், அதையும் கொடுங்க. நான் வந்து உங்க ஃபுட்டு தான், எங்க ஃபுட்டு மட்டும் காட்ட மாட்டேன். ஊரா விட்டு ஃபுட்டையும் சேர்த்து காட்டுவேன். ஐயோ இது வந்து ரைஸ், இந்த ஊரோட ஃப்ரைட் ரைஸ் இப்படிதான் இருக்கும். சாப்பிட்டு பார்த்தோம்னா எப்படி இருக்குது? நம்ம ஏன் ரைஸ் வந்து மோஸ்ட்லி எடுக்கிறது இல்லை அப்படின்னா, இந்த ஸ்டிக்கி ரைஸுங்கிறதுனால ஜவ்வா இருக்கு, குழன்னு டேஸ்டே டிஃபரெண்ட் ஆயிடுது. டேஸ்ட் இஸ் நைஸ் ஒன்லி. ஆனா கொஞ்சம் சிக்கன் போட்டுக்கலாம் இருந்தாலும். ஸோ திஸ் இஸ் ஸ்டிக்கி ரைஸ் அண்ட் திஸ் இஸ் நூடுல்ஸ். முட்டை கொடுத்துருக்காங்க. ஃப்ரைட் ரைஸ், ஃப்ரைட் நூடுல்ஸ். ஏய் ஈஸியாக வச்சா செம்மையா இருக்குமா? யாரும் கஷ்டமா பார்க்குறாங்க. இவங்களே அப்படின்னா நம்ம மற்ற ஊருக்காரங்களா அப்படி பார்ப்பாங்க நம்ம. கார்ல வேகமா உட்கார வச்சிருக்கீங்களேன்னு பாக்கலாம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ரெஸ்டாரண்ட் டைம். நம்ம வந்து சொகுசா தூங்குதையும் படுத்துக்கலாம். ஏன் தமிழ் சிவமா இருக்கு? தூங்கி படுத்துட்டு இருக்கலாம். படுத்துட்டு ஜாலியா இருக்க வேண்டிய நாள். பட் நாங்க வந்து ஏவிடி போகணும், பாலி ஸ்விங் போகணும் அப்படின்னு எடுத்ததுனால இந்த வண்டி அங்கிள் வந்து கொஞ்சம் மக்கள் பண்றாரு. அவருக்கு நாங்க வந்து நாங்களா இங்க அவரை கூட்டு போயிட்டு இருக்கோம். சோ அதனால என்ன தெரியல, அவர் வந்து எனக்கு 5 மணிக்கு வேலை இருக்கு, 3 மணிக்குள்ள உங்களை எல்லாத்தையும் முடிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு எனக்கு டைம் இல்லை. இதுக்கு நாங்க பாலி ஸ்விங் போயிட்டு அதுக்கப்புறம் நாங்க வாட்டர் ஃபால்ஸ் போனோம். வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து ரொம்ப ஜாலியா நாங்க வந்து கிளம்பியாச்சு. ஜாலியா போய் குளிக்கலாம் அப்படின்ட்டு நாங்க இது போகும்போது பார்த்தோம், வர வழியில தண்ணி எல்லாம் கொட்டி. சோ அதனால அது போனோம் அப்படின்னா நம்ம டைம் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணும். சோ அது வந்து நம்ம சாப்பாடு இங்க தூக்கிட்டு அலைஞ்சா நம்ம வந்து சீக்கிரமா பாலி ஸ்விங் போயிடலாம். பாலி ஸ்விங் வந்து 2 ஆளையும் பண்ண போறது இல்லை, ஜஸ்ட் போறோம், போட்டோ எடுக்கிறோம், வந்துனேக்கிறோம். சோ அதனால சாப்பாடு வந்து நாங்க இப்ப கையில எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. சாப்பிட்றோம், கடைதான் போறோம். பாலி ஸ்விங்கையும் முடித்து விட்டோம். ஆனால் ஃபோட்டோஸ் எப்படி வரும்னு தெரியல. கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப்பில் வரும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வரும்னு தெரில. ஆனால் செமையாக இருக்குது கைஸ், ஜாலியாக இருந்துச்சு. கலராக நான் ரெட்டு போடணும்னு நினச்சி ஃபைனலாக வந்துட்டு மஞ்சளுக்கு மாறிட்டேன். ரெட்டு வந்து ஓரளவுக்கு செட் ஆகலை. அவங்க பார்த்தீங்களே ஏஞ்சல் கலரில் இருந்தாங்க. ஒயிட் கலர் போட்டேன், ஏன்னா கை வந்து மறைக்கணும்னு இருக்கா. கை தெரியுமா, அதனால அதுக்கு மேட்ச் ஆகணும்னு சொல்லிட்டு ஒயிட் மட்டும் தான் கொஞ்சம் சிங்க் ஆச்சு. அப்படியே போட்டேன். இப்போ இனிமேல் பார்க்கணும், கண்ணு தெரிய மாட்டுது. ஏன் காட்டுங்க கைஸ். நாங்கள் இப்போ ஒரு வாட்டர் ஃபாலுக்கு போனோம். ஆக்சுவலி வந்துட்டு அதெல்லாம் ஃபோட்டோ எடுக்க முடியல, வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நாங்கள் வந்துட்டு ஃபோனையே கொண்டு போகல. செம்மையாக முடியல. அது மேலே ஏறி அந்த மலை ஏறி இறங்கினதில் எனர்ஜிலாம் டவுன் ஆயிடுச்சு. இப்போ ஒரு வாட்டர் பாட்டிலோ ஜூஸோ வாங்கணும். அண்ட் இங்கே வந்து
ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் அழகாக இருக்குது. ஸோ பாலிக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டே நம்ம வாங்கிடுவோம். அப்புறம் அதை நம்ம வந்து ஹோட்டல் போயிடலாம். இன்னைக்கு அப்புறமேட்டு ஃபுல் டே ஃப்ரீ தான். பைக்கு கொண்டு வரல, ஒன்றும் பண்ணல கைஸ். இதை குடிக்க தான் வந்தோம். குடிக்கும் போது வீடியோ எடுக்கல, வர வரைக்கும் எடுத்தேன். உட்கார்ந்தோடனே ஒரு மயக்க நிலையில நீங்க தான் நீங்க கண்ணு பளிச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டயர்டு. அது எடுத்தும் காலி ஆயிடுச்சு. இப்போ வந்து we have தேங்காய் நல்ல வேலை. இதை சாப்பிட்டு வேணான்னு ஒரு இதுல நல்லா ஜாலியா வருது. செம்ம இதுவா எலசா இருக்குங்க பாருங்க. எலசா இருக்கு. நான் மைக்கு கொண்டு வரலங்கிறதுனால தான் எல்லாரும் சவுண்டா போடுறாங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? இது வந்து சின்ன வயசுல எல்லாம் ஊர்ல எல்லாம் வெட்டி தரும்போது சாப்பிடுறது. இப்போ வந்து ஜெனிகா நான் சாப்பிட்ற ஐடியாலே இல்லை. ஜெனிகா வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட வச்சிட்டாங்க. நல்லா இருக்குல்ல? இன்னும் கொஞ்சம் ஜிப்பு. நான் முன்னாடி ஆரஞ்சு கலர் கேட்டிருக்கோம் நினைக்கிறாங்க, வெட்டிட்டாங்க. மறந்துட்டேன் ஆரஞ்சுன்னு சொல்ல. அங்க இருக்கு அந்த மாதிரி கொஸ்டின் நல்லா ஜிப்பு இருக்கும். லைட்டான ஸ்வீட்ல இருக்கு. நேரம் சரியில்லை கைஸ். பை. நாங்கள் வந்து வீட்டுக்கே வந்துட்டோம். செம்மையா மழை பெய்யுது. இந்த கிளைமேட் ஆக்சுவலி சூப்பராக இருக்குல்ல. ஸோ இப்படி ஒரு 24 ஹவர்ஸில் வந்து பாலி சாப்பாடு நான் வந்து நினச்சி பார்த்ததே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பிளான் ரொம்ப கம்மி. ஸோ நாங்கள் வந்து அக்கா எனக்கு கண்ணு தெரியலக்கா, எங்கள் பிளான் ரொம்ப கை பிடிச்சிக்கோங்க, ரொம்ப கம்மி. இப்போ படி வரும் தான் நீங்கள். ஆமா இரு நான் சொல்றேன். பிளைண்ட் பீப்புள் இந்த டார்ச் வா வா இப்போ கால் வை. ஸ்டெப்ஸ் 3 ஸ்டெப்ஸ். ஓகே 1 2 3 என்ன சொல்லிருந்தேன். இன்னைக்கு வந்து நமக்கு பிளான் ரொம்ப கம்மி. ஸோ நாங்கள் வந்து மதியம் போல வந்துட்டோம். ரூமுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் லெஷராக அப்படி ஜாலியாக இருந்தோம். ஸோ இப்போ வந்து எங்களுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு செம்ம ஆட்டம். அதெல்லாம் ஆயிடுச்சுன்னா பசி எங்களால் தாங்கிக்க முடியல. ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சோன்னா திருப்பி சாப்பிட போகிறோம். மணி வந்து ஒரு 5:30 6 தான் இருக்கும். மழை பெஞ்சுட்டே இருக்கிறதுனால டக்குன்னு இருட்டாயிடுச்சு. நான் போய் காசு கேட்டு வரேன். சரி ஓகே. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னா பசி தாங்க முடியல. நைட்டும் சாப்பிடுவோம் கண்டிப்பாக. போய் ஒரு 9 மணிக்கு மறுபடியும் சாப்பிடுவோம். 9:30 தான் இங்கே கடைசியாக சாப்பாடு. ஹோட்டல்லையே நம்ம வந்து இன்னைக்கு சாப்பிட போகிறோம். ஐ திங்க் இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு 4 வேளை சாப்பிட போகிறோமா. அதை காலையிலையும் இங்கே தான், லஞ்ச் மட்டும் வெளியில், மறுபடியும் இங்கே தான், நைட்டுக்கு இங்கே தான். சோறு மட்டும் 4 வேளை தின்னுட்டு இருக்கோம். சரி அப்படியே பொறுமையாக போய் சாப்பிட்டு வரலாம். இந்த மாதிரி லக்ஸூரியாக இருக்குது இந்த பிளேஸே. போய் சாப்பிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். நினச்சேன் அப்போவே மைக் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன். இப்போ பாருங்க பக்கத்தில் ஆன்டிஸ்லாம், இந்தியன் ஆன்டிஸ் இல்லைல்ல, இந்தியன் தான் நினைக்கிறேன். ஒரே ஆன்டிஸ்லாம் கத்துறாங்க கை, சவுண்டே கேட்க மாட்டேங்குது. சரி இப்போ நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ், ஏன்னா நாங்கள் மறுபடியும் வந்து டின்னர் சாப்பிடுவோம்ல, எங்களுக்கு பசிக்கும்ல, அதனால நாங்கள் வந்துட்டு இப்போ வந்து சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கட்டும் கொஞ்சமாக ஆர்டர் பண்ணியிருக்கோம். காட்டுங்க கொஞ்சமாக, அதாவது 2 விங்ஸு, 2 விங்ஸே வந்து பாதி கோழி கொடுத்துருக்காங்க. அப்புறம் சாசேஜ் அடி பிச்சு போட்டிருக்காங்க. அவன் மெயின் கிடையாது. ஓகே சாசேஜ் அடி பிச்சு போட்டிருக்காங்க. ஃப்ரைஸ், அப்புறமேட்டு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ். இது வந்து அங்கே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு மேலே ஓடிடும். அதுக்கப்புறம் நைட் நான் மறுபடியும் வரேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. ஒரு 1 hourலேயே வந்து நாங்கள் டின்னரும் ஆர்டர் பண்ணியாச்சு. ரூம்க்கே வர வச்சிட்டோம், கீழே போகலை. அண்ட் இதெல்லாம் தான் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட் ஐட்டம்ஸ். ஸோ இதுக்கு வந்து நம்ம இப்போவே பே பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுறதுனால. இது வந்து நம்ம கடைசி நாள் செக் அவுட் பண்ணும்போது காசு மொத்தமாக பே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பில்லை மட்டும் நம்ம இப்போ ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டா போதும். ஸோ கைஸ் இப்போ நான் காட்டின மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னோ வந்திருக்கு. அண்ட் இதில் வந்து நான் ஆர்டர் பண்ணுறது கடைசியாக சரி ஓகே நம்ம வந்து கொஞ்சம் இந்தியன் ஃபுட்டில் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் டிக்கான்னு ஒன்று வாங்கினேன். இவங்க தான் சொன்னாங்க கிரேவியாக வரும்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு. அவங்க வந்து எங்கிட்ட கிரில் மாதிரி தான் இருக்கு, கிரில் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த எல்லோ ரைஸ் கண்டிப்பாக அவங்க ரைஸ். நம்ம ஏன் ரைஸ் வாங்கணும்? அவங்க ரைஸ் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும்ல. நீ தான் எல்லோ ரைஸ் ஓகே. என்ன தொட்டுக்க கூட ஒன்றும் இல்லை, அதில் என்ன இருக்கும்னு தெரியல. வாங்கியாச்சு. இதுதான் அது அந்த நூடுல்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம வந்து நைஸாக ஒட்டிடணும் கைஸ். அதை அவங்க ஆர்டர் பண்ணி வச்சிருக்காங்க, நம்ம நைஸாக ஒட்டிக்கலாம். ஸோ இதுதான் காலி பண்ண மாட்டோம் போல. எஸ் ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா சூடு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அக்கா வந்து இந்த மாதிரி பேப்பர்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு வாசம் இல்லை. அது வெறும் எல்லோ கலர் மஞ்சள் தூள் போட்ட சாதம். மஞ்சள் தூள்லாம் போட்டு எதுக்கு சாதம் பண்ணுறீங்க தெரியல. எதுவும் இல்லை தானே, அதான் மஞ்சள் தூள் சாதம். கொதிக்க வைக்கும்போது மஞ்சள் தூள் போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ஆக்சுவலி பேசுறது நான் தான், வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், தொண்டை கட்டிக்கிச்சு. திடீர்னு ஆம்பளை பேசுறேன்னு நினச்சிக்காதீங்க. கோல்டு ஃபீவர் வர மாதிரி இருக்கு, வாய்ஸ் அப்படி ஆயிடுச்சு. அதனால ஆம்பளை வாய்ஸ் வருது பின்னாடி. ஆம்பளை வாய்ஸ் நான் தான், வேற யாரும் இல்லை, நான் தான்.
அப்புறம் எப்படி இதை வந்து இது வச்சு சாப்பிட குழம்பு இல்லாம எப்படிக்கா சாப்பிடுறது? சாவு சாவும்ல. ஏற்கனவே என்னால முடியல கைஸ். எனக்கு இது வந்து லாஸ்டா நான் வந்து வாட் வி ஏட் French fries. கலந்து அது ஏதோ எனக்கு ஒரு மாதிரி வயிறுல வந்து கேஸ் மாதிரி இங்க 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 அப்படி இப்படி இப்படி குத்துறான். தேவையில்லாம இந்த சாப்பாடு வேற வாங்கிட்டு போல. எந்த சாப்பிடலாம் 2 லட்சம் கிட்ட வந்துச்சு பில்லு. அவங்க வந்து சைன் பண்ணிடுங்க, போட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம 5 லட்சத்துக்கு மேல கட்டணும் தெரியுமா? என்ன மட்டும் 1 லட்சம் தான் இருக்கு. சோறு தானே பண்ற செலவு நம்ம வீடியோ பண்றோங்கிற பேர்ல ஓபன் பண்ணி குழந்தைகிட்டு இருக்கோமே. ஸோ கைஸ் எப்படி எனக்கு ட்ரையான ஒரு சாப்பாடுக்கு வெறும் சிக்கன் வச்சு சாப்பிடணும்னு தெரியல. ட்ரை கிரேவியே இல்லை. எனிவேஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். சும்மா போன்லாம் இருக்கு அதுல. வெறும் ஃப்ளஷ் தான். ஆனா எனக்கு ஃபுட்ல ஏதோ ஒரு டேஸ்ட் வந்துருது. எப்படியோ டேஸ்ட் வந்து வயிறு ஃபுல் ஆயிடுது. அருமையான டேஸ்ட்ல இருக்கும். சொன்னல. இது பிளேன். ஆனா மொத்தமா சாப்பிடும் நல்லா இருக்கு தானே? கிரேவி இதுக்குள்ள நான் 2 கரண்டி குழம்பு ஊற்றுவேன், குழச்சி அடிப்பேன். சாம்பார் இட்லினாலே 2 இட்லிக்கு ஒரு சட்டி சாம்பார் ஊற்றி பிசைஞ்சு அடிப்பேன். வரன்றது. ஐயோ நான் முடியல. இதெல்லாம் எதுக்குன்னே தெரியல. எப்போ பார்த்தாலும் காயெல்லாம் கொடுத்துறாங்க. ப்ரோக்கலி. ஆனால் அப்படி பிளேட்டிங் மாதிரி அழகாக கொடுக்குறாங்க. போதும் வேக பக்கம் பாவமாக இருக்கும். ஸோ வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அவங்க சாப்பிடாம வெயிட் பண்ணிருக்காங்க. அவங்க உடம்பு வேறு சரியில்லை. ஆம்பளை குரலில் வேற இப்போ கொஞ்சம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு வெக்கம் தான். வெக்கமா? வேதனையில இருக்காங்க, பேச முடியல. அதாவது வீடியோவோட ஸ்டார்டிங்க்கும் வீடியோட எண்டிங்குமே டிஃபரன்ஸ் இருக்கும். பார்த்துக்கோங்க என்ன மாதிரி ஒரு நல்ல உடம்புல இருக்கான்ட்டு. முடியவில்லை. எஸ் இது சிங்கப்பூர்ல வேற கொரோனாவா கால் பண்றாங்க. பத்திரமா இருங்க, நாளைக்கே வந்து சானிடைசர்லாம் வாங்கிக்கோங்க, மாஸ்க் போட்டுவாங்க அப்படின்ட்டு. நாளைக்கு வந்து சிங்கப்பூருக்கு தான் போய் 4 மணி நேரம் ஆர்ல உட்கார போறோம். எனக்கு பெருமையா இருக்கு, ஜாலியா இருக்கு. எனக்கு இல்ல, சீரியஸா இல்ல. சாப்பிடுவோம் வாங்க. நேற்று ஃபுட் சேலஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம சோறு சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக எனக்கு எல்லாமே காட்டினேன். கடைசியாக டாடா பாபி சொல்றது வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஜெனியாக்காக்கு உடம்பு சரியில்லாதனால எனக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு. அதனால வந்து நான் அவுட்டர் எடுக்கவே மறந்துட்டேன். வந்து நாங்கள் பாலியில் வந்து இதெல்லாம் தான் சாப்பிட்டோம். ஸோ மோஸ்ட்லி சாப்பிட்ட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாலியோட ஃபுட்டு தான் நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் வந்து ஃபுட் எல்லாமே நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆனா ஏதோ நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி இல்லை. ஆனா பிளேட்டிங் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் போன இடத்துங்கலாம் சரி பிளேட்டிங் அப்படி அழகா வச்சு கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் சொல்லுவேன். என்ன முக்கியமான டிஷ் வாங்கியிருந்தாலும் பயங்கரமா வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நான் பாராட்டிக்கிறேன். அண்ட் யா நல்லா சாப்பிட்டாச்சு, முடிச்சாச்சு. அந்த டே சூப்பரா போச்சு. அண்ட் இப்போ வந்து நாங்க பாலி விட்டோம், காலி பண்ண போறோம். இதுக்கப்புறமேட்டு வேற வீடியோஸ் நீங்க பாப்பீங்க. அண்ட் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். Until then, டாடா பை.